வணக்கம். நான் சாந்தி ஒற்றிவேல். அனுமன் திருமணம் ஸ்ரீராமரால் நின்று போனது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய சேனலில் இது போல நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகம் நடக்கத் தொடங்கியது. அதற்கு முன்பாக சீதையை மீட்டதற்காக தனக்கு உதவிய அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிவிட்டு ராமர் ஒவ்வொருவரை தனியாக அழைத்து அவர்களுக்கு சிறப்பான பரிசுகளை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார். ஓரமாக ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் கலங்கியபடியே இருந்தது. இதை பார்த்த சீதையின் மனமோ கலங்கி போனது. இவர் ஏன் இப்படி செய்கிறார்? இந்த போராட்டத்தில் நமக்கு முதலிலிருந்து முடிவு வரை உதவியது இந்த ஹனுமன் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர் கவனிக்க வேண்டியது முதலில் அவரைதான். ஆனால் ராமர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று அவளுக்கு புரியாத புதிராக இருந்தது. இதை தன் கணவரிடமே கேட்டாள். ஹனுமனை அழைத்து அவருக்கு ஏதாவது பரிசு கொடுங்களே என்று கூறினார். அவரும் அதை கேட்டுவிட்டு, நீ அமைதியாக இரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். மீண்டும் எல்லோருக்கும் பரிசு கொடுக்க தொடங்கிவிட்டார். கணவர்தான் அனுமனை மறந்துவிட்டார் என்று நினைத்து நாம் அதை மறக்கக்கூடாது. எத்தனை சூழ்நிலையில் அவர் நமக்கு உதவி செய்தார் என்று நினைத்த சீதாதேவி ஹனுமனை அழைத்து தன் கழுத்தில் போட்டிருந்த விலையுயர்ந்த முத்து மாலையை கழட்டி ஹனுமனின் கையில் கொடுத்தார். ஹனுமன் அதை வேகமாக வாங்கி கொண்டு ஒவ்வொரு முத்தாக கடித்து துப்பிவிட்டு காதில் வைத்து ஏதோ கேட்டுவிட்டு கீழே போட்டு எரிந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சீதாதேவிக்கு கோபம் வந்தது. கடைசியில் உன்னுடைய குரங்கு புத்தியை காட்டிவிட்டாய். இந்த முத்துமாலை எத்தனை விலை உயர்ந்தது தெரியுமா? இது என்னுடைய தாய் வீட்டிலிருந்து எடுத்து வந்தது. இதை போய் நான் உனக்காக கொடுத்தேனே என்று நினைக்கும்போது கோபமாக இருக்கிறது என்று கூறியபோது ஹனுமன் அமைதியாக, தாயே, கோபப்படாதீர்கள். நீங்கள் எத்தனை விலையுயர்ந்த முத்துமாலையை எனக்கு கொடுத்தீர்கள் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு கவலையும் இல்லை. ஒவ்வொரு முத்தையும் கடித்து அதை என்னுடைய காதில் வைத்து பார்த்தேன். அது எதிலுமே ராமநாமமே இல்லையே. அப்படிப்பட்ட முத்து எனக்கு தேவையில்லை என்றுதான் கீழே வீசி எறிந்தேன் என்று அவர் சீதாதேவியிடம் விவரம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ராமர் இதை கவனித்து விட்டார். அவர் மெதுவாக நடந்து வந்து சீதாதேவியின் அருகில் நின்று, சீதா, உனக்கு ஹனுமனை பற்றி தெரியாது. அவன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு முடியும் ராமநாமத்தை சொல்லியபடிதான் இருக்கும். அவனுக்கும் என்னையும் உன்னையும் தவிர இந்த உலகத்தில் எதுவுமே பெரியதாக கிடையாது என்று சொல்லி அவரை அருகே அழைத்து இறுக அணைத்து கொண்டார். சீதையின் கண்கள் இந்த காட்சியை பார்த்து கண் கலங்கியது. இருந்தாலும் ஹனுமனை அழைத்து, ஆமாம், எதற்காக கண் கலங்கியபடி அங்கே உட்கார்ந்து ராமரை பார்த்து கொண்டிருந்தாய் என்று கேட்டதற்கு, இல்லை தாயே, நான் இங்கே இருக்கும் வரை என் பிரபுவை கண் குளிர பார்த்து கொண்டே இருப்பேன். நான் இங்கிருந்து போனாலும் அவருடைய நாமத்தை விடாமல் ஜெபிப்பேன். எங்கே அவருடைய நாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அதனால்தான் அவரை பார்க்கும்போது என் கண்கள் இது மீண்டும் நிரந்தரமாக எனக்கு கிடைக்காதா என்று கலங்குகிறது. தாயே, இவ்வளவு நாட்கள் அவருடன் நெருங்கி வாழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது பிரிய போகிறேன் என்று நினைக்கும்பொழுது வருத்தமாக இருக்கிறது. இதேபோல் சீதாதேவி ஒரு முறை செந்தூரத்தை நெற்றியில் வைக்கும்போது, தாயே, இதை எதற்காக வைக்கிறீர்கள் என்று ஹனுமன் கேட்டபோது, என் கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டு அவர் உடல் முழுவதும்
சிந்தூரத்தை அப்படியே பூசிக்கொண்டு சீதையின் எதிரே வந்து நின்று, தாயே, என் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டேன். என்னுடைய பிரபு நன்றாக இருக்க வேண்டும் இல்லையா என்றார். நிறைய இடத்தில் சீதையை விட அதிகமாக ராமரை நினைத்த அனுமனை நினைத்து சீதை நிறைய முறை கண் கலங்கியிருக்கிறார். இந்த குழந்தைக்கு நாம் ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அனுமனது ஒரு செயலையும் பார்த்து அவர் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருந்தது. இந்த எண்ணம்தான் எப்பொழுதும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைவு சீதைக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஆஞ்சநேயர் கனவில் அவருடைய மூதாதையர்கள் வந்து அழுது கொண்டிருந்தார்கள். இதனால் அவரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அவர்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கும் என்று நினைத்து அவர்களுக்கு தேவையான பித்ரு கடன்களை செய்தார். அப்பொழுதும் அது சரியாகவில்லை. தொடர்ச்சியாக அவருக்கு கனவில் அவர்கள் வந்து அழுது கொண்டே இருந்தார்கள். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. வசிஷ்டரின் மகனிடம் சென்று தான் கண்ட கனவை சொல்லி, அவர்கள் எதற்காக எனக்கு நிம்மதி கொடுக்காமல் அழுகிறார்கள் என்று கேட்டார். அவரும், நீ பித்ரு கடன்களை ஒழுங்காக செய்கிறாயா? அதில் குறை ஏதாவது இருந்தால் கூட அவர்கள் உன்னுடைய கனவில் வர வாய்ப்புண்டு. அப்படியென்றால் நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அதற்கு கூட அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். உனக்கு பின் எங்களுக்கு யார் இந்த கடமையை செய்வார்கள் என்று பயந்து கூட பித்ருக்கள் அழலாம். இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவருடைய எல்லா சந்தேகத்துக்கும் சீதாதேவியை சென்று சந்திப்பார். இவரும் எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவரும், ஆஞ்சநேயா, நீ கிஷ்கிந்தைக்கு போ. உன்னுடைய சகோதரன் சுக்ரீவனை சந்தித்து உனக்கு நல்ல பெண்ணாக பார்த்து திருமண ஏற்பாடை செய்துவிட்டு என்னிடம் சொல். நானே முன்னின்று திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். அதன் பிறகு நீயும் உன் மனைவியும் சேர்ந்து பித்ருக்கள் கடன்களை செய்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார். ஹனுமனும் தயங்கியபடியே நின்று, தாயே, இது எனக்கு விருப்பமில்லாத ஒன்று. எப்படி இதை நான் செய்வேன்? ஓ, நீ ஒரு தாயின் பேச்சை மீறுகிறாயா என்று சீதை கேட்டதுமே, தாயே, உங்களுடைய பேச்சை நான் மீறமாட்டேன். இப்பொழுதே என்னுடைய சகோதரனை பார்க்க கிஷ்கிந்தைக்கு போகிறேன் என்று அங்கிருந்து போய் சுக்ரீவனை பார்த்து தாய் கூறிய விஷயத்தை சொன்னார். அடடா, தம்பிக்கு திருமண ஆசை வந்து விட்டதா? நல்ல வேலை, தாயே இதை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதும் சரிதான். ஆனால் அவர் சொல்லவில்லை என்றால் நான் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ கேட்டிருக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு, நாம் கிஷ்கிந்தைக்கு கிழக்கே கிச்சட் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நாட்டின் இளவரசி சிலிம்பாவை போய்ப்பார். அவள் மிகவும் அழகானவள். அவளைப் போல திறமைசாலி யாருமே கிடையாது. உனக்கு ஏற்றவள் போல் நடந்து கொள்வாள். அவளிடம் சென்று நீயே திருமணத்தை முடிவு செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தார் சுக்ரீவன். ஹனுமனும் கிச்சட் நகரத்துக்கு போனார். அரண்மனை வாசலில் இருந்த காவலாளிகளை தள்ளிவிட்டுவிட்டு, இளவரசி சிலிம்பாவை நான் பார்க்க வேண்டும் என்றார். காவலாளிகளும் வேகமாக சென்று இளவரசியிடம் விஷயத்தை சொன்னார்கள். அவளும் ஆஞ்சநேயரை பற்றி எல்லா விஷயமும் தெரிந்து கொண்டு அவரை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று சொன்னாள். அவரும் உள்ளே வந்து இளவரசியை பார்த்தார். என்ன, என்னை திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கிறாயா என்று அதிகாரமாக கேட்டாள். உனக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். இவரும், திருமணம் என்றால் என்ன? நீ உன்னுடைய இறைவன் மீது வைத்திருக்கும் பக்தி என்று நினைத்து விட்டாயா? நான் உன்னிடம் 3 கேள்விகளை கேட்பேன். அதற்கு எனக்கு ஏற்றாற்போல் பதில் இருந்தால் நான் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வேன். நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்னிடம் பதில் இருக்கிறது. எனக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது என்றார்.
ஹனுமனும் அவளும் எதிரியை போய் பார்த்து கொண்டார்கள். பிறகு அவளே கேள்வி கேட்டாள். உனக்கு அவ்வளவு திமிரா என்று அவரை அவமானப்படுத்த நினைத்து சில கேள்விகளை வேண்டுமென்றே கேட்க ஆரம்பித்தாள். காதலின் தத்துவம் என்ன? நான் ஒரு முத்துமாலைக்கு ஆசைப்பட்டால் நீ என்ன செய்வாய்? நான் சாப்பிட மறுத்தால் நீ என்ன செய்வாய்? பெண்ணே, நீ சொல்வது எதுவும் எனக்கு புரியவில்லை. ஏதோ காதலின் தத்துவம் என்று சொல்கிறாய். எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. என்னுடைய அண்ணன் சுக்ரீவனுக்கு 4 மனைவிகள். அவரிடம் இதை பற்றி வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொண்டு வந்து சொல்கிறேன். நீ முத்துமாலைக்கு ஆசைப்பட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டாய். என்னுடைய தாய் இருக்கும் பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை. அவரிடம் இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேன். சாப்பிட மறுத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டாய். என்னுடைய முரட்டு கரம் கொண்டு அடக்கி உனக்கு அந்த சாப்பாடை ஊட்டிவிடுவேன். என்னுடைய அன்பு என்பது இவ்வளவுதான் என்றார். சரி, நான் தான் பதில் கூறிவிட்டேனே. காலதாமதம் செய்யாதே, அயோத்திக்கு வா. என்னுடைய தாயார் காத்து கொண்டிருப்பார்கள். உன்னை வரவேற்க, நம் திருமணம் செய்ய என்றார். சிலிம்பா பயங்கரமாக சிரித்தாள். உனக்கு காதலை பற்றியே புரியவில்லை. அர்த்தம் தெரிந்த உன் அண்ணனை இங்கே அனுப்பு, நீ போ என்று அவரை அவமானப்படுத்தினாள். அனுமனுக்கு கோபம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. அப்படியே அவளுடைய தலைமுடியை பற்ற காவலாளிகள் ஓடி வந்து ஹனுமனை தடுக்க முயற்சிக்க அவர் அவளுடைய தலையை அப்படியே தூக்கி கொண்டு ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கினார். அதை பார்த்த அஷ்டதிக்கு பாலகர்கள், ஆஞ்சநேயா, என்னப்பா உன்னுடைய பிரம்மச்சாரியம் விரதம் முடிந்து விட்டதா என்று சிரித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து கோபத்தில் பெரும் குரல் எடுத்து கர்ஜித்து விட்டு போய்விட்டார். அவர்களும் பயந்து நடுங்கி ஓடினார்கள். சிலிம்பா எவ்வளோ மன்றாடி கெஞ்சினாள். ஐயா, நான் உங்களை பற்றி தவறாக பேசிவிட்டேன். உங்களை அவமானப்படுத்ததான் அப்படி பேசினேன் என்று அழுதாள். ஹனுமன் பிடி தளராமல் நேராக நுங்கபத்ரை ஆற்றில் தன் மனைவிகளுடன் குளித்து கொண்டிருந்த சுக்ரீவன் மீது அந்த பெண்ணை வீசி எறிந்துவிட்டு கோபமாக அயோத்திக்கு பறந்து வந்து சீதையின் முன்பாக தலை குனிந்தபடி உட்கார்ந்தார். ஆஞ்சநேயா, என்ன ஆயிற்று? பெண் எங்கே என்றார் சீதாதேவி. அவள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை தாயே. அதனால் அவள் விரும்பிய சுக்ரீவனிடம் கொடுத்து விட்டேன். நடந்த விஷயத்தை சொன்னார். தாயே, பறந்து விரிந்த இந்த உலகில் தெய்வம் எனக்கு சிறிய இதயத்தை மட்டும் கொடுத்திருக்கிறது. அதில் நீங்களும் ஸ்ரீராம பிரபுவும் முழுவதுமாக நிறைந்து விட்டீர்கள். அங்கு இனி வேறு யாருக்கும் இடம் கிடையாது. பித்ருக்கடன் நீங்க வேண்டும் என்றால் நீங்களே என்னை சிரஞ்சீவியாக இருக்க விடுங்கள். நான் அப்படியே வாழ்ந்து பித்ருக்கடன்களை செய்கிறேன் என்றார். சீதையும் சிரித்து கொண்டே அவரை மீண்டும் வாழ்த்தினார்கள். இந்த இடத்தில் மீண்டும் என்று சொன்னதற்கு காரணம் இருக்கிறது. இந்த ஹனுமன் சிரஞ்சீவிகளில் ஒருவராக இருப்பதற்கு காரணம் அவர் இந்த முறை ஆசீர்வதிக்கப்பட்டதால் இல்லை. அவர் நிறைய முறை சிரஞ்சீவியாக இருப்பதற்காக நிறைய பேரிடம் ஆசி வாங்கியிருக்கிறார். சீதாதேவியிடம் இன்று வாங்கியது மட்டுமில்லை, முதல் முறையாக சீதையை அசோகவனத்தில் சந்திக்கும் பொழுது கணையாழியை கொடுத்ததும் மகிழ்ந்து போன சீதாதேவி அவரை, நீங்கள் சிரஞ்சீவியாக நீடூடி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட தகவலை கொண்டு வந்திருக்கிறாய் என்று மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தார். அதே போல ராமருடைய அவதாரம் முடிந்த பிறகு அவர் வைகுண்டம் போகும்போது ஹனுமனையும் அழைத்தார். ஹனுமன் அவரிடம் விவாதம் செய்தார். அங்கே வர மறுத்துவிட்டார். எதற்காக மறுக்கிறாய்? நான் வைகுண்டம் போகும்போது என்னுடன் வரலாம் இல்லையா என்று கேட்டபோது, பிரபு, அங்கே வந்தால் ஸ்ரீராமஜெய மந்திரம் ஒலிக்குமா என்று கேட்டார். அங்கே எப்படி ஒலிக்கும்? அது பூலோகத்தில் மட்டும்தானே கேட்கும் என்றார். அப்படிப்பட்ட பூமியை விட்டு நான் வைகுண்டம் வர விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். இதனால் அவரும்
இவ்வளவு பெரிய வாய்ப்பிருந்தும் இந்த மந்திரத்தின் மகிமைக்காக பூமியில் நீ நிரந்தரமாக தங்கியிருந்து கல்கி அவதாரம் முடிந்த பிறகு வந்தால் போதும் என்று அவரை சிரஞ்சீவியாக இருக்க சொல்லி வாழ்த்திவிட்டார். இவர் குழந்தையாக இருக்கும் பொழுது சூரியனை பழமாக நினைத்து பறிக்கச் சென்றபோது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தால் ஹனுமனை தாக்கி மயக்கி விழ வைத்தார். அவரும் மயங்கி விழுந்ததை பார்த்த அவரது தந்தை வாயு பகவான் தன்னுடைய பிராணவாயுவை உடனே நிறுத்திவிட்டார். உலகத்தை காக்க வந்த தேவர்கள் ஒவ்வொருவராக ஹனுமனுக்கு வரமளித்தார்கள். எனது வஜ்ராயுதம் இனி உன்னை ஒன்றும் செய்யாது. யமனோ, உனக்கு என்னால் இனி மரணமே ஏற்படாது. நீ என்றும் நித்திய சிரஞ்சீவியாக இருப்பாய் என்ற வரத்தை கொடுத்து விட்டார். பிரம்மா, உன்னை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது என்ற வரத்தை கொடுத்து விட்டார். ஹனுமன் சிரஞ்சீவியாக இருப்பதால் நமக்கு என்ன பயன்? பயம் நீங்கும். எங்கும் ராமநாமம் ஒலிக்கும். அங்கே ஹனுமன் இருப்பார். அவரை நினைத்தால் மனம் பயந்து நடுங்குவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் நெருங்கும் தீய சக்தி விலகி பக்திக்கு வழிகாட்டும். சிரஞ்சீவி என்ற சொல்லுக்கு மரணமில்லாதவன் அல்லது என்றும் வாழ்பவன். சிரம் என்றால் நீண்ட காலம், ஜீவி என்றால் வாழ்பவன். நமது புராணங்கள் படி இந்த உலகம் அழியும் வரை, கலியுகம் முடியும் வரை உடல் ரீதியாகவோ அல்லது சூட்சம ரீதியாகவோ பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 7 சிரஞ்சீவிகளில் இவரும் ஒருவர். அவரின் அத்தனை பக்தியை உலகில் எங்கேயும் பார்க்க முடியாது. இறைவனே வைகுண்டம் அழைத்தும் நான் வரவில்லை, நான் உங்கள் பெயரை உச்சரிக்கும் இடமே வைகுண்டம் என்று தீர்மானித்து முடிவெடுத்து அவர் பூமியிலேயே தங்கிவிட்டார். இன்னும் ராமநாமம் சொல்லும் இடங்களெல்லாம் ஹனுமன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராமநாமம் சொல்லும் இடத்திற்கு நாம் அழைக்காமலேயே ஹனுமன் வந்து தங்கிவிடுவாராம். ஹனுமன் அவருக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ சக்திகள் வரங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் நினைப்பது ராமநாமத்தை மட்டும்தான். இவரிடம் எண்ணற்ற சக்திகள் இருப்பது அவருக்கு தெரியாது. அதோடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 5 முறைக்கு மேல் சிரஞ்சீவி என்ற பட்டத்தை இவர் வாழ்நாளில் பெற்றவர் இந்த ஒருவர்தான். இது எத்தனை பெரிய அதிசயம்! இது யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம், ஒரு பெரிய சக்தி. அது இருப்பது தெரியாமல் தான் மீண்டும் சீதையிடம் எனக்கு சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். ஒரு சிறந்த பக்தன் பக்தியை எப்படியெல்லாம் செலுத்த முடியும் என்பதை இந்த ஹனுமனை பார்த்தால் நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். தன்னிடம் எத்தனை திறமை சக்திகள் எல்லாம் இருந்தாலும் அத்தனையும் ஒதுக்கிவிட்டு நான் உனது அடிமை, உனக்காக சேவை செய்வேன் என்று இறைவனை நினைத்து கொண்டே வாழ்பவர். இவரை பற்றி சொன்னால் கூட இவருக்கு தெரியாது. தன்னுடைய இறைவன் ராமச்சந்திர பிரபுவை யார் புகழ்ந்தாலும் அவர் அருகே வந்து விடுவார். ராமநாமத்தை எங்கே உச்சரித்தாலும் அவர் அழைக்காமல் சென்று அவர்கள் குறைகள் அத்தனையும் தீர்த்து வைப்பார். ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி பாருங்களே, உங்கள் மனதில் எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை ஆசைகள் நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். தினமும் சொல்லுவோம் ஸ்ரீராமஜெயம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி. சாந்தி வெற்றிவேல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.